ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோவில் ராஜஸ்தானில் இருக்கிற ஜெய்ப்பூரில் நம்ம ஒரே நாளில் என்னென்ன பிளேசஸ்லாம் கவர் பண்ண முடியும் அப்படின்றத வீடியோ பண்ணியிருப்பேன். ஒருவேளை உங்களுக்கு ஜெய்ப்பூர் போகிறதுக்கான பிளான் இருக்குது அப்படின்னா அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் ஜெய்ப்பூர் போகிறப்ப என்னென்ன பிளேசஸ்லாம் உங்களால் கவர் பண்ண முடியும் ஒரே நாளில் இல்லைனா 2 நாளில் அப்படின்றது அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் இப்போ தாஜ்மஹால் தான் வந்திருக்கேன். தாஜ்மஹாலை நம்ம எல்லாருக்குமே 7 அதிசயங்களில் ஒரு அதிசயம் அப்படின்றது தெரியும். அதை தாண்டி அதோட ஹிஸ்ட்ரி, தென் தாஜ்மஹாலை சுற்றி என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றது நம்மள எவ்வளோ பேருக்கு தெரியும் அப்படின்றது தெரியல. ஸோ உங்களுக்கு தாஜ்மஹால் போகிறதுக்கான பிளான் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே போகிறப்ப உங்களால் நான் நிறையவே கோரிலேட் பண்ணிக்க முடியும். ஓகே, இது இதுக்காக இருக்குது, ஸோ இந்த கார்டன் இதுக்காக தான் கட்டியிருக்காங்க, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரி 97%க்கு மேலே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் புதுசாக இந்த சேனலுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அது எனக்கு ஒரு பிகர் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தாஜ்மஹாலுக்குள்ளே போயிட்டு நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் அங்கே இருக்குது, அதெல்லாம் எதுக்காக இருக்குது அப்படின்றத நம்ம ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் தாஜ்மஹாலோட ஈஸ்ட் கேட் வழியாக தான் போனோம். ஸோ தாஜ்மஹாலுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 3 கேட் இருக்குது என்ட்ரு ஆகிறதுக்கு. ஒன்று சவுத் கேட்டு, இன்னொன்று ஈஸ்ட் கேட், இன்னொன்று வெஸ்ட் கேட். இதில் சவுத் கேட் என்ட்ரி கிடையாது. ஸோ ஒன்லி ஈஸ்ட் கேட் அண்ட் வெஸ்ட் கேட் மட்டும்தான் என்ட்ரி. மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் ஈஸ்ட் கேட் யூஸ் பண்ணி தான் போவாங்க. ஸோ நாங்களுமே ஈஸ்ட் கேட் வழியாக தான் உள்ளே போனோம். ஸோ தாஜ்மஹால் உள்ளே போகணும் அப்படின்னா நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு தான் போகணும். ஸோ டிக்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 50 rupees இருக்கும். அதுவே தாஜ்மஹாலோட அந்த கல்லறை பில்டிங் இருக்குல்ல, அதுக்குள்ளே போகணும் அப்படின்னா 200 ரூபா அடிஷ்னலாக நீங்கள் டிக்கெட் எடுக்கணும். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 250 rupees வரும் இந்தியனாக இருந்தால். இதுவே ஃபாரினர்ஸ்க்கு வேறு 1000+ rupees வரும். ஸோ இந்தியனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 250 rupees செலவாகும் டிக்கெட்டுக்கு ஒரு ஆளுக்கு. ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் கேட் வழியாக உள்ளே என்ட்ரானோம் அப்படின்னா உள்ளே போகிறப்ப அப்படியே லெஃப்ட் சைடு தாஜ்மஹாலோட பழைய அந்த காலத்து ஃபோட்டோஸ்லாம் வரிசையாக போட்டிருப்பாங்க. அதை பார்த்துக்கிட்டே உள்ளே போகலாம். அங்கே போனால் இனிஷியலாக ஒரு செக்யூரிட்டி செக் இருக்கும். ஸோ அந்த செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சுட்டு நம்ம டிக்கெட்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. உள்ளே என்ட்ரானோடனே நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ரெட் கலர் ஃபோர்ட்டு தான். லைக் ஃபோர்ட்டுனா ரெட் கலரில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சைடில் வாலாக இருக்கும், அதாவது சுவர்கள் எழுப்பியிருப்பாங்க. அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்கிடெக்ட் கேட் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குற முதல் பிளேஸாக இருக்கும். இது என்ன பிளேஸ் அப்படின்னா இதை ஃபோர் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தமிழில் சொல்லணும் அப்படின்னா இதை முற்றம் இல்லைனா முன்னாடி இருக்கிற ஒரு பிளேஸ், ஒரு முக்கியமான இடத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பிளேஸ் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த பிளேஸ் எதுக்கு இங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த தாஜ்மஹாலை விசிட் பண்ண வர்றவங்க அவங்களோட குதிரைகள், அப்புறம் யானைகள், ஸோ அவங்க எப்படி வராங்கன்றதை பொறுத்து ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வெளியவே விட்டுட்டு தென் அங்கே ஒரு குரூப் ஆஃப் பீப்புளாக கேதர் ஆகி அதிலேருந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய் அந்த தாஜ்மஹாலை விசிட் பண்ணி பார்க்குறதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த 4 கோர்ட்டுன்னு சொல்கிற ஒரு முற்றம் ரெடி பண்ணியிருக்காங்க. இதுவே பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ அதில் வெஸ்ட் கேட்லேருந்தும் ஆளுங்க வந்துட்டுருப்பாங்க, ஈஸ்ட் கேட்லேருந்தும் பார்த்திங்கன்னா ஆளுங்க வந்துட்டுருப்பாங்க. இங்கேருந்தே நிறையா ஃபோட்டோஸும் எடுத்துப்பாங்க. ஸோ இங்கே இருக்கிற இந்த மிகப்பெரிய ஒரு அமைப்பு தான் பார்த்திங்கன்னா மெயின் கேட். ஸோ இது வழியாக தான் நம்ம தாஜ்மஹாலோட மெயினான அந்த பில்டிங்க்கு உள்ளே என்ட்ராகி போகணும். இந்த மெயின் கேட்டே பார்த்திங்கன்னா பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்கும், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதை ரெட் சாண்ட்ஸ்டோனில் தான் கட்டியிருப்பாங்க. எக்ஸப்ட் தாஜ்மஹால் பில்டிங், அந்த தாஜ்மஹாலோட அந்த நடு பில்டிங் இருக்குல்ல, அந்த நடு பில்டிங்கை தவிர அதை சுற்றி இருக்க எல்லா இடமுமே பார்த்திங்கன்னா ரெட் சாண்ட்ஸ்டோன் வச்சு தான் கட்டியிருப்பாங்க. இதில் ஸ்பெசிஃபிக்காக இந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் மார்பிளை வச்சு அதில் இந்த கேலிகிராஃபி, இந்த குரானோட ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேலிகிராஃபி மூலமாக பார்த்தீங்கன்னா அதில் செதுக்கியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய டெக்கரேட்டிவ் திங்ஸ்லாம் இதில் இருக்கும். ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டு இங்கே நின்று உங்களுக்கு நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம இந்த மெயின் கேட்லேருந்து அதில் ஒரு ஆர்ச் இருக்கும். ஸோ அந்த ஆர்ச் வழியாக பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற அந்த தாஜ்மஹாலை சூப்பராக ஃப்ரேம் பண்ணி செம்மையாக ஃபோட்டோ எடுக்க முடியும், பார்க்கவும் முடியும். அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த மெயின் கேட் வழியாக நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிறப்போ பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கூட்டமாக இருக்கும். நாங்கள் போனது பார்த்திங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவல் டைம் தென் ஹாலிடே டைம்ன்றதுனால செம்ம கும்பலாக இருந்தது. மேபி வீக் டேஸில் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கூட்டம் கம்மியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம்.
அதனால் நீங்கள் வந்து உங்களோட ட்ரிப்பை வந்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்குவாங்க. முக்கியமான விஷயம், வெள்ளிக்கிழமையில் தாஜ்மஹால் வந்து ஓப்பனில் இருக்காது. தயவு செஞ்சு வந்து வெள்ளிக்கிழமை வந்து ட்ராவல் பண்ணாதீங்க. ஆக்ராவில் இருக்க தாஜ்மஹாலுக்கு அது வந்து ஓப்பனில் இருக்காது. ஸோ வந்து மற்ற நாட்களில் வந்து நீங்கள் வந்து போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இது வழியாக உள்ளே வந்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட பேர் நின்று வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அங்கே நின்று நம்மளும் வந்து நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். இதுதான் வந்து ஃபோட்டோ பாயிண்ட், மெயினான ஃபோட்டோ பாயிண்ட் தாஜ்மஹாலுக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 சைடுமே போகலாம். ஸோ அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு வர்ற இடம் வந்து என்ன அப்படின்னா, அதை வந்து சர்பா கார்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் அந்த சர்பா அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு வந்து பெர்ஷியன் வேர்டு. சாருன்றது 4, பான்றது வந்து பார்த்திங்கன்னா கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். ஸோ சார்னா நம்ம ஹிந்தியில் கூட தெரியும்ல, 1 2 3 4, இந்த சார்னா 4. ஸோ இது ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த கார்டன் நம்ம அந்த மெயின் கேட்லேருந்து உள்ளே என்ட்ரு ஆனோன்னா ஒரு மிகப்பெரிய கார்டன் மாதிரியான செட்டப் வந்து இருக்கும். அதுக்கு நடுவில் வந்து ஸ்ட்ரெயிட் வாட்டர் சேனல் வந்து போட்டிருப்பாங்க. அதை வந்து ப்ளஸ் மாதிரி டிவைட் பண்ணி அந்த கார்டனை வந்து 4ஆக பிரிச்சிருப்பாங்க. ஸோ அந்த சாருன்றது பார்த்திங்கன்னா 4 கார்டனாக பிரிச்சிருக்கிற இந்த ஏரியாவை தான் வந்து பார்த்திங்கன்னா சர்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கார்டனை வந்து பார்த்திங்கன்னா பெர்ஷியன் ட்ரெடிஷனில் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இந்த பெர்ஷியன் ட்ரெடிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த கார்டன் அப்படின்றது வந்து எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னா, வித் ஃப்ளோயிங் வாட்டர். கார்டன் வித் ஃப்ளோயிங் வாட்டர் இருந்தது அப்படின்னா அதை வந்து பேரடைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஹெவன் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். ஹெவன்னா நம்ம சொர்க்கம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை சிம்பாலிக்காக இங்கே ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்பா கார்டனை வந்து 4ஆக ஸ்ப்ளிட் பண்ணி நடுவில் வந்து வாட்டர் ஃப்ளோ ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுன்னா, சொர்க்கத்தை வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இதை மாதிரி வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இந்த சர்பா கார்டனில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடந்து நம்ம தாஜ்மஹாலோட மெயின் பில்டிங்க்கு போகணும். போகிற வழியில் ஏகப்பட்ட ஃபோட்டோ பாயிண்ட்டு, இந்த பார்க் மாதிரியான பார்க் கிடையாது, அந்த புல்வெளிலாம் இருக்கும். அங்கெல்லாம் நின்று நீங்கள் வந்து நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்க முடியும். சூப்பராக இருக்கும். ஸோ அப்படியே நம்ம போயிட்டே இருந்தோம் முன்னாடி வந்து அந்த சர்பா கார்டனோட சென்டரில் மிடில் ஆஃப் தி பிளேஸில் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து ஒன்று இருக்கும். அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்க நிறைய பேர் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ நம்மளுக்கும் தேவை அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த சர்பா கார்டனில் இருக்கிற இந்த மெயின் இந்த வாட்டர் சேனல் இருக்குல்ல, நீங்கள் வந்து ஒரு சில ரிஃப்ளெக்ஷன் ஃபோட்டோஸ் வந்து பார்த்துருக்க முடியும் இன்டர்நெட்டில். தாஜ்மஹாலோட ரிஃப்ளெக்ஷன் ஃபோட்டோ அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து எடுப்பாங்க. அது வந்து முக்கியமான அந்த சிச்சுவேஷன் வந்து ப்ராப்பராக செட் ஆகணும். நம்மளுக்கு கிளைமேட்டும் சரி, டைமும் சரி ப்ராப்பராக செட் ஆணுச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த தாஜ்மஹாலோட ரிஃப்ளெக்ஷனை இந்த வாட்டர் சேனல்லேருந்து ஃபோட்டோ எடுத்துக்க முடியும். அது வந்து பார்க்க சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து ஆனால் ஃபோட்டோ அது மாதிரி எதுவும் எடுக்கல. பட் நீங்கள் போகிறப்ப அந்த மாதிரி சிச்சுவேஷன் செட் ஆணுச்சுன்னா நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கோங்க. அப்படியே சர்பா கார்டனில் வந்து முன்னாடி நடந்து போயிட்டே இருந்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒயிட் மார்பிளில் கட்டப்பட்ட அந்த பிளாட்ஃபார்மை வந்து பார்க்க முடியும். அந்த பிளாட்ஃபார்முக்கு மேலே தான் வந்து அந்த தாஜ்மஹாலோட பில்டிங்கே வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ அது பார்க்கவே செம பிரம்மாண்டமாக இருக்கும். ரொம்ப பெருசு அது ஆக்சுவலாக. ஸோ அந்த இடத்துட்ட அப்படியே நடந்து போனீங்க அப்படின்னா, அந்த தாஜ்மஹால் பில்டிங்க்கு உள்ளே போகிறதுக்கு நம்ம வந்து ஷூ கவர் வந்து போட்டிருக்கணும். நம்ம வந்து நார்மல் ஷூவோட நம்மளால் உள்ளே போக முடியாது, அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு வந்து நீங்கள் வெளியே இருந்தே அந்த ஷூ கவர் வந்து வாங்கிட்டு வரலாம். அப்படி இல்லைனா உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து உங்களால் அந்த மெயின் பில்டிங் இருக்குல்ல, அந்த மெயின் பில்டிங்க்கு லெஃப்ட் சைடு, ஐ மீன் வெஸ்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த ஷூ கவர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். 10 ரூபீஸோ 20 ரூபீஸோ வரும்னு நினைக்கிறேன் ஒரு செட். எக்ஸாக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அந்த ஷூ கவர் வந்து உங்களால் வாங்கிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தாஜ்மஹாலோட மிடில் பில்டிங்க்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஒரு பில்டிங் இருக்கும். அது வந்து ரெட் சாண்ட்ஸ்டோனில் கட்டியிருப்பாங்க. அதில் லெஃப்ட் சைடு இருக்கிற பில்டிங், வெஸ்ட் சைடு இருக்கிற பில்டிங்கை வந்து மாஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே ரைட் சைடு இருக்கிற பில்டிங், அதாவது ஈஸ்ட் சைடு இருக்கிற பில்டிங்கை வந்து கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே பார்க்குறதுக்கு வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் பர்பஸ் வந்து வேறு. அதுவுமே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டியிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறமா வந்து மெயினான தாஜ்மஹாலுக்குள்ளே வந்து போகிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உள்ளே போனோம் அப்படின்னா அங்கேயும் வந்து ஒரு செக் பாயிண்ட் இருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி நீங்கள் அந்த 200 கொடுத்து நான் சொன்னேன்ல ஸ்டார்டிங்கில் வாங்கணும் அப்படின்னு சொல்லி, அந்த டிக்கெட் வந்து நீங்கள் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. அந்த டிக்கெட் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உள்ளே வந்து அலோவ் பண்ணுவாங்க அவங்கள. ஸோ அந்த டிக்கெட் இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. நம்மளும் அப்படியே உள்ளே நடந்து போயிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து மெயினான தாஜ்மஹால் பில்டிங்குள்ளே வந்து போகிறதுக்கு வந்து வந்துடலாம். ஸோ இந்த மெயினான தாஜ்மஹால் பில்டிங்கில் மேலே இருக்கிற பிளேஸ் இருக்குது தெரியுமா, அந்த ஒரு மாதிரி டூம் மாதிரி இருக்குல்ல, அதை வந்து ஆனியன் டைப் டூம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து நம்மளால் வீடியோவோ ஃபோட்டோவோ எடுக்க முடியாது. ஏன்னா வந்து அலௌடு கிடையாது. அதை தாண்டியும் நீங்கள் வந்து ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறது வந்து உள்ளே இருக்கிற போலீஸ் பார்த்தாங்க அப்படின்னா அவங்க மொபைலை வந்து வாங்கி வச்சுப்பாங்க. நாங்கள் போனப்போ அப்படி தான் வந்து ஒருத்தர் தேவையில்லாமல் ஃபோட்டோ வீடியோகிராஃபி எடுத்து அந்த ஃபோனை வந்து வாங்கி வச்சுட்டு ரொம்ப நேரமாக கொடுக்கவே இல்லை அவங்க. அப்புறம் கெஞ்ச வச்சு ரொம்ப நேரமாக கேட்டு அதுக்கப்புறமா வந்து வார்னிங் கொடுத்தாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. உள்ளே போகிறப்ப ஏதாவது ஹிடன் வீடியோஸ் எடுக்கிறேன் இல்லை வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறேன்னு சொல்லி நீங்கள் மாட்டிக்காதீங்க. ஸோ வந்து உள்ளே போனீங்க அப்படின்னா உள்ளே மெயினாக இருக்கிற இடம் என்னென்னா அவங்களோட அந்த மும்தாஸ் அந்த ஷாஜகான் இருக்காங்கள்ல, அவங்களோட கல்லறைகள் வந்து இருக்கும். அங்கே மேலே இருக்கிற அந்த கல்லறை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு எம்டி கல்லறை தான். அது வந்து உண்மையான கல்லறை கிடையாது. அது வந்து ஒரு நினைவு சின்னம் மாதிரி மேலே வந்து வச்சுருப்பாங்க.
அதுவே அந்த உண்மையான கல்லறை எங்கே இருக்கும் அப்படின்னா, நம்ம நின்றுட்டுருக்கிற அந்த பிளேஸ்க்கு கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த உண்மையான கல்லறை வந்து இருக்கும். பட் அந்த பிளேஸ்க்கு உள்ளே போகிறதுக்கு வந்து அலௌடு கிடையாது. பட் இன்டர்நெட்டில் ஐ திங்க் வீடியோ இருக்குதுன்னு நினைக்கிறேன், அது உள்ளே எப்படி போகணுன்றதுக்கு. ஸோ வேணும்னா நீங்கள் யூடியூப்பில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மெயினான கல்லறை மாதிரி இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த கல்லறை தான் வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த மிடிலில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மும்தாஸ் அவங்களோடது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஷாஜகான் அவங்களோடது. ஸோ ஷாஜகான் இறந்த பிறகு அவங்களோட உடலை வந்து இங்கே புதைச்சிட்டு அவங்களுக்கும் வந்து ஒரு நினைவு சின்னமாக இந்த இடத்துல வந்து அவங்க அந்த கல்லறையை வந்து பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஒரு ஜாலி டைப்பு இது பார்க்க முடியும். ஒரு மார்பிளால் செய்யப்பட்ட ஒரு ஸ்க்ரீன்ஸ் வந்து பார்க்க முடியும். இந்த ஜாலி டைப் ஸ்க்ரீனை வந்து நான் ஆல்ரெடி ஜெய்ப்பூர் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். அந்த ஹவா மஹால் நம்ம போனப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாலி டைப் ஸ்க்ரீன் தான் அங்கே வச்சுருப்பாங்க. அது மூலமாக வந்து வெளியே வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி டைப்பில் உள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா ஜாலி ஸ்க்ரீனில் பயங்கரமாக டெக்கரேட்டிவ் டிசைன்ஸ்லாம் பண்ணி அதை மார்பிள்லேயே வந்து ரெடி பண்ணி அதை வந்து வச்சுருப்பாங்க. அது பார்க்கவே செம பிரம்மாண்டமாக இருக்கும். அது வழியாக வந்து வெளியே இருந்து லைட்லாம் பாஸ் ஆகும். அதெல்லாம் பார்க்க சூப்பராகவே இருக்கும். அந்த இடம் உள்ளே வந்து கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும். ஸோ நல்லா பிரைட்டாக இருக்காது. அந்த இடத்த உள்ளே வந்து பார்த்துட்டு தென் அதுக்கப்புறமா வந்து வெளியே வந்தோம் அப்படின்னா அதுக்கு பேக் சைடு தான் நம்ம வெளியே வருவோம். ஸோ தாஜ்மஹாலுக்கு பின்பக்கம் தான் வெளியே வருவோம். பின்பக்கம் வெளியே வந்தோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற வியூ வந்து செம்மையாக இருக்கும். அதுதான் வந்து யமுனா நதியோட வியூ. அங்கேருந்து நதியிலேருந்து தண்ணி போயிட்டுருக்கிற அந்த இது பார்க்கவே வந்து சூப்பராக இருக்கும். அந்த யமுனாவோட நதிக்கரையில் தான் இந்த என்டையர் தாஜ்மஹாலே வந்து அமைஞ்சிருக்கும். இதில் இன்னொரு நோட்டிசபிள் விஷயம் என்ன அப்படின்னா, தாஜ்மஹாலோட 4 மூலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 தூண்கள் வந்து அமைச்சிருப்பாங்க. அந்த தூண்களுக்கு பேர் என்ன, மினாரெட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மினாரெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினாரெட்டும் கிட்டத்தட்ட 40 மீட்டர் ஹைட்டில் 4 மினாரெட் வந்து வச்சுருப்பாங்க. இது வந்து எப்படி கட்டியிருப்பாங்கன்னா, அந்த தாஜ்மஹாலுக்கு கொஞ்சம் வெளிப்பக்கம் பார்த்த மாதிரி அவுட்வேர்டாக இன்க்ளனேஷனாக கட்டியிருப்பாங்க. ஒரு மாதிரி டேப்பராக வந்து பார்த்திங்கன்னா அவுட் சைடு பார்த்த மாதிரி வந்து கட்டியிருப்பாங்க. பட் நம்ம விஷுவலாக பார்க்குறப்ப பெருசாக அந்த அளவுக்கு தெரியாது. பட் இருந்தாலும் வந்து அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. இந்த மினாரெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே இந்த இஸ்லாமிக் ஆர்கிடெக்சரில் எல்லா இடத்துலையுமே இருக்கும். நீங்கள் ஜென்ரலாகவே இந்த மாஸ்க் மாதிரியான ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து சைடில் எப்போயுமே இந்த 4 மினாரெட்ஸ் வந்து வச்சுருந்துருப்பாங்க. அதே ஒரு ஆர்கிடெக்சர் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் அவங்க வந்து யூஸ் பண்ணி இந்த மினாரெட்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இதுவுமே வந்து ஒயிட் மார்பிளில் தான் ஃபுல்லாகவே பண்ணியிருப்பாங்க. பார்க்கவே சம பிரம்மாண்டமாக இருக்கும். அது ஹைட்டாக இருக்கும் ரொம்ப. ஸோ இந்த மினாரெட் வந்து ஏன் வந்து அவுட் சைடு இன்க்ளனேஷன் ஆன மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து ஒரு சேஃப்டி இதுக்காக. ஸோ இன்கேஸ் வந்து அந்த மினாரெட் ஏதாவது ஒரு சிச்சுவேஷனில் விழுகுது அப்படின்னா அது வந்து தாஜ்மஹால் மேலே விழுந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து அவுட் சைடு பார்த்த மாதிரி கட்டியிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் இந்த பேக் சைடு நம்ம இந்த எல்லா வியூவையும் வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம அங்கேயே வந்து உட்காந்துக்கலாம். அங்கேயே வந்து நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. ஸோ அங்கேயே உட்காந்து நம்ம வந்து அந்த வியூவெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு பேக் சைடு அந்த தாஜ்மஹாலோட மிகப்பெரிய பில்டிங் இருக்கும். அந்த டூம் பில்டிங். அதில் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் நிறையா டெக்கரேஷன்ஸு தென் வந்து அந்த குரானோட கேலிகிராஃபி இதெல்லாமே பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்மளால் பார்த்து ரசிக்க முடியும். பார்க்கவே சூப்பராக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம வந்து அந்த சைடு ஈஸ்ட் சைடு போனோம் அப்படின்னா நான் சொன்னேன்ல அந்த கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்கும். அங்கேயும் நின்று நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு தென் வந்து இந்த தாஜ்மஹாலை வந்து நம்ம ட்ரிப்பை வந்து முடிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தாஜ்மஹாலுக்குள்ளே இருக்கிற முக்கியமான விஷயங்கள். ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு போகிறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கோரிலேட் ஆகும். அங்கே போகிறப்போ ஓகே இதான் வந்து சர்பா கார்டன், இதான் வந்து மெயின் கேட்டு, இதான் வந்து மினாரெட்ஸு, ஓகே இதான் மாஸ்க், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து உங்களால் கோரிலேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா எங்களோட தாஜ்மஹால் ட்ரிப்பும் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நன்றி. ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் ஏதாவது கமெண்ட் பண்ணணும், இல்லை நீங்கள் ஏதாவது வந்து ஒப்பீனியன் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு, யாராவது தாஜ்மஹால் ஜெய்ப்பூர் பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.